இவரை தெரியல? இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். வணக்கம் மக்களே. இப்போ எங்கே இருக்கேன்னா பெங்களூரு எப்படினாலும் சொல்லலாம். ஸோ அங்கே தான் இருக்கோம். இங்கே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வேண்டி பெங்களூர் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ரிசார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ரிசார்ட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ரிசார்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நேம் மற்ற டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரிசார்ட்டை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம 90s கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விளம்பரம், உங்கள் திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். இது ஜவுளி கடையில் ஜவுளி கடல் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரிசார்ட்டு. இந்த ரூம் எல்லாமே ரொம்ப பெருசாக, ரூம் மாதிரி இல்லை, ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக நான் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்டான ஒரு பிளேஸ் இது. ஒரு திவான், ஒரு ட்வின் சோஃபா, 2 சிட்டர், இந்த மாதிரி நிறைய ஒரு டீப்பாய் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரூம் ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப நல்லா, லைட்டிங்லாம் கூட ரொம்ப மைல்டாக, இந்த கவர்மெண்ட் சொல்லப்பல ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, லைட்டு போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரூமு. நல்ல பெரிய மிரர், எல்லாமே உடன் இது தான், உடன் சப்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைட் டேபிளும் சரி, டிவி ஸ்டாண்டும் சரி, எல்லாமே வுட்டில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி ஆட்களே 3 பேர் படுக்கலாம். ஸோ ரொம்ப தாராளமாக ஒரு பெட்டோட குஷனுமே வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. படுக்க வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது பெட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்குள்ளே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இன்னொரு டோர் இருக்குது. ஸோ இது பக்கத்து ரூமில் இருக்க ஒரு டோரு. இந்த கான்செப்ட் எதுக்குன்னு எனக்கு புரியல. இது ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா தனித்தனி ரூமாக எடுத்தோம்னா அங்கே பேசுகிறது இங்கே கேட்கும், இங்கே பேசுகிறது அங்கே கேட்கும். மேபி ஃபேமிலியாக போகும்போது 2 ரூமும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு அட்வான்டேஜ். ரூமை திறந்து வச்சு இது ஒரு பெரிய ஸ்வீட் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் தான். பட் ஸ்டில் தனியாக போகும்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பாத்ரூம்லாம் கூட ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. சோப்பு, ஷாம்பு, நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அதே இது தான். பட் வெல் மெயின்டைன், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது. என்னடா இவன் சொந்த ஹோட்டல் மாதிரி போந்துக்கிட்டே இருக்கானு நினைக்க வேண்டாம். நெகட்டிவ்ஸ் இருந்தது, நான் இருக்கும்போது நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் பவர் கட்டு, சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாக்கா இது வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்கம் ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க், இது கிஃப்ட் ரேக் பண்ணி ரொம்ப அழகாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்மளுக்கு இந்த ரிசார்ட்லேருந்து கொடுத்தது கிடையாது. நம்ம அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்திருக்கோம்ல, ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த அங்கிள் அண்ட் ஆண்டி வந்து இது வந்திருக்க கெஸ்ட்டுக்கு ஒரு தட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க அதை ரொம்ப ஆர்வமாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் நிறைய இருந்தது அதில். ஸோ அந்த குர்குரே மாதிரி சில ஐட்டங்கள், ஃப்ரூட்டி, ஒண்டர் கேக், லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கட், லேஸ், மஞ்ச் சாக்லேட், மூங் தால், போர்பான் பிஸ்கட் பாக்கெட், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அதில் இருந்தது. தட் வாஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. ரிசார்ட் உண்மையிலே ரொம்ப அமைதியாக
ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது இந்த இடம். நல்ல பெரிய கார் பார்க்கிங், அது தவிர நிறைய என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது இந்த ரிசார்ட்டில். ஸோ டென்னிஸ் கோர்ட் இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் இப்போதைக்கு ரீசெண்டாக அதை மெயின்டைன் பண்ணலை. ஸோ அதனால் இது இப்படி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த கார் இங்கே ஹோட்டலுக்கு வெளியே நிப்பாட்டியிருக்கேன். இது ஹோட்டலோட காரு. இது ஃபோர்ட் கம்பெனின்னு போட்டிருக்கு. பட் டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு தெரியல. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிசார்ட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த காரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்திருக்க ஃபங்க்ஷனோட ஈவெண்ட் டீட்டெயில்ஸ். த வெட்டிங் ஆஃப் அஸ்வின் அண்ட் சயோகிதா. ஸோ என்கேஜ்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி மெஹந்தி, சங்கீத், டின்னர். இண்டிவிஜுவல் ரிசார்ட் மாதிரி இல்லாமல் தனித்தனி ரூம்ஸ் மாதிரி கூட இங்கே வச்சுருக்காங்க. இது அந்தோட கிளிப்பிங் தான். இது அந்த வாட்டர் ஃபால் நல்லா அருமையாக இருக்குது. இது ஒரு ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி உள்ளே நல்லா வச்சுருக்காங்க. விளையாடுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட், செஸ் கேம், ஜிம்மு, டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் எல்லாத்துக்குமே இங்கே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.